Essential 5 tips for personal finance management. நண்பர்களே, நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்தி தமிழ் ஆர்ஜி உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் உள்ள பர்சனல் ஃபினான்ஸ் எப்படி வளர்ப்பது, அதை நிர்வகிப்பது என்பதை கவனிக்கும் முன் இந்த வீடியோவில் உள்ள 5 டிப்ஸ்களை நன்கு கவனித்து நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் செல்வந்தராக முடியும். அந்தளவுக்கு இந்த டிப்ஸ்கள் முக்கியம். அதனால் 5 டிப்ஸ்களை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கவனிக்கவும், நடைமுறைப்படுத்தவும், வெற்றியடையவும். வீடியோவிற்கு செல்வோம். எங்கள் சேனலை பார்ப்பதால் ஏற்படும் பயன்கள். ஒரே வரியில் ஃபினான்சியல் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அமைக்கலாம், கடனை கட்டாயம் குறைக்கலாம், அபரிதமான செல்வத்தை அடையலாம். அதனால் மேலும் வரும் வீடியோவை தவறாமல் பார்க்க வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் வர பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். இப்போது உத்திகளை பார்ப்போம். முதலாவது உத்தி, பட்ஜெட் நுட்பங்கள். நிதி வெற்றியின் அடித்தளமே யதார்த்தமான பட்ஜெட் தான். பட்ஜெட் போடும் முன் ஸ்ப்ரெட்ஷீட்டை பயன்படுத்துவோம். பட்ஜெட் 2 அடிப்படையில் போடலாம். ஒன்று 50-30-20, இன்னொன்று ஜீரோ பேஸ் பட்ஜெட். இந்த 50-30-20 விதியின் மூலம் 50%-ஐ அத்தியாவசியான தேவைகளுக்கும், 30%-ஐ விருப்பமான ஆனால் அதுவும் தேவைதானா என்று கணக்கிட்டு செலவு செய்யவும், 20% கட்டாயம் சேமிப்புக்கு ஒதுக்கவும். இரண்டாவது, பூஜ்ஜிய அடிப்படையிலான பட்ஜெட். இந்த மாத அத்தியாவசிய விருப்பமான செலவுகளை 0 அடிப்படையில் அமைக்க வழி ஏற்படுத்தி மீதமுள்ள அனைத்து பணத்தையும் சேமிப்பில் சேர்க்கவும். இந்த 2 முறையின் மூலம் உங்கள் நிதி செயல்பாட்டை அடித்தளத்திலிருந்து ஆரம்பிக்க முடியும். இரண்டாவது உத்தி, பணத்தை சேமிப்பதற்கும் சேமிப்பை அதிகரிக்கவும். சேமிப்பு முறையை உங்களது பேங்க் டிரான்சாக்ஷன் மூலம் ஆட்டோமேஷன் ஆக்கிவிடுங்கள். அதாவது மாதம் குறிப்பிட்ட தேதியில் உங்கள் பேங்கிலிருந்து உங்கள் சேமிப்புக்கு செல்ல வழி செய்யவும். சிறிய நிலையான உங்களது சேமிப்புகள் வாரன் பஃபெட்டின் 8வது அதிசயமான கூட்டு வட்டிக்கு வழிவகுக்கும். இந்த சேமிப்பு எல்லாம் அவசர கால தேவைக்கு நிதியின் முக்கியத்துவத்தையும் உங்களின் பாதுகாப்பையும், மேலும் உங்கள் பணம் உங்களின் வேலைக்காரர்களாக உழைப்பதையும் நீங்கள் உணரலாம். மூன்றாவது உத்தி, ஒவ்வொரு முதலீட்டுகளை தெரிந்து புரிந்து ஓய்வூதியத்திற்கான திட்டமிடல். பங்குகள், பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், வீட்டுமனைகள் வாடகைக்கு விடுவது போன்ற முதலீடுகளை தெரிந்து கொள்ளுங்கள். அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வூதிய திட்டங்களில் சேமித்து வாருங்கள். இவை அனைத்தும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஒரு வசதியான எதிர்காலத்தையும் பாதுகாப்பான ஓய்வு பெற திட்டமிட்டு முதலீடுகளை வளருங்கள். நாலாவது உத்தி, நிதி தடைகளை சமாளிப்பதற்கும் கடனை அடைக்க சிறப்பான உத்திகள். நமக்கு வரும் நிதி பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் சரியான மனநிலை உத்திகள் மூலம் நிதி தடைகளை தாண்டலாம். கடன் ஒருங்கிணைப்பு மற்றும் பணிப்பந்து முறைகளை பயன்படுத்தி கடனை சிறப்பாக அடைக்கலாம். பணிப்பந்து முறை. முதலில் சிறிய கடன்களை வெகு விரைவில் அடைப்பது, மேலும் பெரிய கடனை கூடுதல் முயற்சி எடுத்து அடைப்பது. இவ்வாறு கடன்களை அனைத்தையும் அடைப்பதே பணிப்பந்து முறையாகும். கடன் ஒருங்கிணைப்பு முறை, அதாவது உங்களின் அனைத்து கடனையும் ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனில் கீழே கொண்டு வந்து கடனை அனைத்தையும் சிறிதாக ஆனால் நிலையாக கடனை அடைப்பதே கடன் ஒருங்கிணைப்பு முறையாகும். உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள், அதாவது பேங்காக இருக்கலாம், தனிப்பட்ட நபர்களாக இருக்கலாம், நிலுவையில் நின்ற கடன் தொகையை பேச்சுவார்த்தை நடத்தி கடனை திருப்பி அடைக்க தேவையான யதார்த்தமான திட்டத்தை இருவரும் ஒருங்கிணைத்து உருவாக்கி கடனை அடைக்கவும். ஐந்தாவது உத்திகள், பல்வேறு நிதி மேம்பாட்டிற்கு கிரெடிட் ஸ்கோர் மிக முக்கியம். உங்களது கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கும் காரணிகளை கண்டறிந்து அதை தவிர்க்க வழிவகை ஏற்படுத்தி மேம்பட்ட கிரெடிட் ஸ்கோரை உருவாக்க வழிவகையை ஏற்படுத்தும். அதற்கான ஃபினான்சியல் அட்வைஸ் பெறவும். பொறுப்பான கிரெடிட் கார்டு செயல்பாடு, சரியான நேரத்தில் பணம் செலுத்துதல், கிரெடிட் ஸ்கோரை அதிகப்படுத்துவது எவ்வாறு என்பதை மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். இவை மிக முக்கியம். மேலே உள்ள முக்கிய 5 உத்திகளை திட்டமிடுவதன் மூலம் நிதி வெற்றி, பாதுகாப்பான வாழ்வு, செல்வந்த நிலையை மிக விரைவில் அடையலாம். மிக முக்கியமானதை நினைவில் கொள்ளுங்கள். நிதி ஆரோக்கியம் என்பது ஒரு பயணம். சரியான நிதி அறிவு மற்றும் அதற்கான ஆப்கள் மூலம் தற்போதைய எதிர்கால நிதியை நிலையை வெற்றியாக மாற்றலாம். நிதி செல்வந்தராகலாம். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் நிரூபிக்கப்பட்டவை. ஆகையால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் 2024இல் நிதி வெற்றி அடையவும் எண்டு ஸ்கிரீனில் உள்ள
வீடியோவை பார்த்து பயன்பெறவும். சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி. வாழ்க மலவுடன்.